என்ன செய்வாய் சீமான்? ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேளாண்மை என்பது இயற்கை தான். அது எப்படி இயற்கை அப்புறம் வேளாண்மை ஆச்சு? ஏனென்றால் ஒரு செயற்கை இருக்கிறது. ரசாயன உரங்களை, நச்சுக்கொல்லி மருந்துகளை கொட்டி அவர் கனவே தான் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இதுதான் எங்க அப்பனுங்கள் கற்பித்தது. சொல்றாரு, தாய்ப்பால் உலகத்தில் நஞ்சாயிடுச்சுறாங்க, விஷமாயிடுச்சுறாங்க. ஏன் 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது செஞ்ச பாவம் என்னடா? தாயின் மாறிலே பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு எப்படா புட்டு வந்துச்சு? தாயின் பால் நஞ்சாயிடுச்சு. சொல்றாரு, தாய் தன் மாறிலே தெரியாமல் குழந்தைக்கு விஷத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்க்கு தெரியவில்லை, என் தகப்பனின் பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டது, தடுப்போம். அவ என்ன செய்யுது? நஞ்சில்லா உணவு, ஆகவே நம் கனவு. இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புறோம். உங்களுக்கு நக்கலும் கேலியுமா இருக்கும். எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நாட்டு சக்கு என்ன இங்க கிடைக்கும் எழுதுனா ஆர்கானிக் 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 ஃபுட் எழுதுனா அவர் வந்தவர் தான். அவர் வந்தவர் தான் குதிராவளி கிடைக்குமா, சாமை கிடைக்குமா, திரை கிடைக்குமா, சிறு தானிய உணவு என்ற இந்த மக்கள் தேடினான். வெள்ளை சீனி சக்கரையில இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரைக்கு திரும்பினான். இதெல்லாம் என்ன மாறுதல்? ஒரு துளி மாறுதல், ஒரு ஓரத்தில் நடந்த மாறுதலை உலக மாறுதலாக மாற்றுவோம் நம்மாழ்வாரின் மக்கள்.